ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைஹ விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைஹ சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யः சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யः வேனார்த்யா கபலித சம்பதம் தரித்ரீம் வேணாத்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீः ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீः விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைஹ சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யः விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைஹ சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யः வேனார்த்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீः வேணாத்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிருத்துஹு இதி, பிருத்து என்று விக்யாதக புகழ்பெற்றவனும், தாபச உபதிஷ்டைஹி தவமுனிவர்களால் உபதேசிக்கப்பட்ட, சுத ஆத்யேஹி சூத்தர் முதலான துதிபாடகர்களால் பரிணுத போற்றி புகழப்பட்ட, பாவி எதிர்கால, பூரி வீரியக வீரபராக்கிரமங்களை உடையவனும் ஆகிய நீ, வேன ஆர்த்தியா வேனன் செய்த கொடுமைகளால், கபலித்த சம்பதம் தன் செல்வங்களையெல்லாம் அப்படியே விழுங்கி உள்ளே ஒளித்து கொண்டவளான நிலமகள், ஆக்ராந்தாம் அந்த வேனனால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தவள் அப்படிப்பட்ட நிலமகளை, தரித்ரீம் நிலமகளை பூமியை, நிஜ தனுஷா உங்களுடைய வில்லினால், சமாம் சமமாக, ஆகாஷி செய்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைஹ சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யः வேனார்த்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீः. பகவான் பிருத்துங்கிற பேரோட அவதாரம் எடுத்துக்கொண்டப்புறம் என்ன நடந்தது? முனிவர்கள்லாம் பிருத்து எதிர்காலத்தில் நிகழ்த்த போகிற வீர தீர பராக்கிரமங்களையும் செயல்படுத்த போகிற நல்ல செயல்களையும் எல்லாருக்கும் எடுத்து கூறினார்கள். அதனால் சூத்தர் போன்ற துதிப்பாடகர்கள் எல்லாரும் அப்போவே பிருத்துவை புகழ்ந்து பாராட்டி பல பாடல்களை பாடினார்கள். வேனன் செய்த கொடுமைகளால் நிலமகள் வந்து தன்னோட செல்வச் செழிப்பை எல்லாம் விழுங்கி உள்ளே ஒளித்து கொண்டு விட்டாளாம். ஒரே வறண்டு போச்சு. அதனால் பூமி வறண்டு மேடு பள்ளமாகவும் ஆனது. நீங்கள் நிலமகளை உங்களது வில்லினால் சமமாக செய்தீர்கள். பிருத்து சக்கரவர்த்தி மலைகளை உடைத்து மேடு பள்ளங்களை சமமாக்கி கிருஷி விவசாயம் செய்வதற்கு ஏற்றதாக செய்தார். பிருத்துவோட காலத்தில் தான் அக்ரிகல்ச்சர் திட்டமிட்டு செய்ய ஆரம்பிக்கப்பட்டதாம். வேனனால் ஏற்பட்ட வறட்சி நிலைமை மாறி நாட்டில் சுபிட்சம் திரும்பியது. பூமியோட மேற்பரப்பை சமமாக்கிய பிறகு
மக்களுக்கு அவரவர் விருப்பத்துக்கேற்ப குடியிருப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாராம் பிருத்து. பிருத்து மன்னரோட காலத்துக்கு முன்னால் கிராமங்கள், நகரங்கள், மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் திட்டமிட்டு அப்படியெல்லாம் அமைக்கப்படலை. அப்படியே ஏதேதோ அப்படியே அன்பிளான்டாக அங்கங்கே கூட்டம் கூட்டமாக அப்படி இருந்ததான். பிருத்து இவற்றையெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கி தன் நாட்டு மக்களுக்கு நல்லதுகளை செய்தார்.